இந்த செடிக்கு பார்த்தீனியம் அப்படின்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடாத மிக மோசமான உயிரினங்கள் பட்டியலில் இந்த செடியும் வச்சுருக்காங்க. இவ்வளோ மோசமான செடியாக இருக்குல்ல, இது இந்தியா முழுக்க பரவி வளர்ந்துட்டு இருக்கு. இந்த செடி இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அமெரிக்கா தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த செடியை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்கள்லையுமே ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். ஏன்னா இதால் எல்லா சூழல்லையுமே எல்லா காலநிலையிலையுமே ஈஸியாக வளர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தினியம் இருக்கும், ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தினியம் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளால் இந்த பாத்தினியமை ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக அந்த தரை வந்து களிமண் தரையாவோ இல்லைனா ஆல்கலின், அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தரையாவோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்காவுக்கும் இந்த செடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை 1950களில் ஆரம்பமானது. என்னன்னா அந்த சமயத்தில் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துடைய நிறைய நாடுகள் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஃபுட் ஃபார் பீஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அந்த அமெரிக்கா அவங்ககிட்ட சர்ப்ளஸ், அதாவது அதிகமாக இருந்த உணவு தானியங்கள் எல்லாமே கொடுத்து உதவியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு அவங்க கோதுமையை கொடுத்துருக்காங்க. அந்த கோதுமை விதைகள் மூலமாக தான் இந்த பாத்தினியம் விதைகளும் வந்து சேர்ந்து இந்தியா முழுக்க அது பரவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுக்கும்போது தமிழ்நாடு ஹைங்கிற அந்த ரேட்டிங்கில் இருக்குது. அதுக்காக 1950களுக்கு முன்னாடி இந்த பாத்தினியம் இந்தியாவில் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1814 வில்லியம் ராக்ஸ்பர்க் அப்படிங்கிற தாவரவியலாளர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஹார்டஸ் பெங்காலன்சிஸ். அந்த புத்தகத்திலையும் இந்தியாவில் இந்த பாத்தினியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் என்னதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தில் இது மென்ஷன் ஆயிருந்தாலுமே இது அதிகமாக பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்படலை. 1950களுக்கு அப்புறமா தான் இந்த பாத்தினியமால் இந்தியா முழுக்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, அதாவது நிறைய அதிகமாக பரவி மற்ற செடிகளை வளர விடாமல் பண்ணுது அப்படிங்கிறது 1950களுக்கு அப்புறமா தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது போக இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகள்லையுமே 1950களுக்கு அப்புறமா தான் இதால் அதிகமாக பிரச்சனை ஏற்படுறதுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா அனுப்பின கோதுமை விதைகள் மூலமாக தான் இதுங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யுக்தியாக என்ன இருக்குது, அதாவது இதை மொத்தமாக அழிக்கிறதுக்கான யுக்தியாக என்ன இருக்குன்னா, இதை எங்கே பார்த்தாலும் அதை வேரோட பிடுங்கி அதை தீய வச்சு கொளுத்துறது மட்டும்தான். ஆனால் அப்படி தீய வச்சு கொளுத்துறதையுமே கூட நீங்கள் இதில் பூ வச்சதுக்கு அப்புறமா அதில் தீய வச்சு கொளுத்துறதுனால பெரிய பயனே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா சரியான சூழல் வர்றதுக்கு 2 வருஷம் ஆனாலும் அதுங்க காத்திருக்கும். 2 வருஷம் கழிச்சு கூட இந்த விதைகளால் சரியாக முளைச்சி வர முடியும். அப்போது ஒரு இடத்துல இந்த பூ முளைச்சதுக்கு அப்புறமா நாம் அதை என்ன தான் பிடுங்கி போட்டு அதை தீய வச்சு கொளுத்தினாலும் எந்த பயனும் கிடையாது. அது ரோசெட் ஃபார்மேஷனில் இருக்கும்போதே அதை பிடுங்கி அழிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீனியம் கிட்ட இருந்து உங்களால் உங்கள் இடத்த காப்பாற்ற முடியும், மற்ற செடிகளையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க.